மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கும் சேரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வெறிமயர் பொங்க எப்படும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோவில் நின்றெங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்த யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேல் வருபவர். அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று 22வது பாசுரத்திலே தெரிவித்தார்கள் கோபிகைகள். கண்ணபிரான் பார்த்தான், நீங்கள் அத்தனை பேரும் நப்பின்னை பிராட்டியினுடைய பரிகரம் ஆயித்தே, நப்பின்னை பிராட்டிக்கு வேண்டியவர்கள். நீங்கள் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாலையிலே எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு கோயில் காப்பான் வாயில் காப்பான் ஆகியோரிடத்திலே அனுமதியை பெற்று நந்தகோபர், யசோதை பிராட்டி, நம்பி மூத்த பிரான், நப்பின்னை பிராட்டி அத்தனை பேரையும் எழுப்பி என்னையும் எழுப்பி என்னிடத்திலே அடைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்கள், நான் உடனே செய்கிறேன் என்று சொன்னானாம். அப்பொழுது இவர்கள் பதில் சொல்கிறார்கள், இந்த கோபிகைகள், நீ என்ன வேண்டும் என்று கேட்கிறாய், சந்தோஷம்தான். ஆனால் அந்த வார்த்தையை நீ இங்கிருந்து கேட்கக்கூடாது. இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய படுக்கை அறையிலே இருக்கிறாய். உன்னுடைய வார்த்தை ஒரு படுக்கை அறை வார்த்தையாக போய்விடக்கூடாது. நீ எங்களுக்காக 4 அடி நடந்து வந்து உன்னுடைய சீரிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்திலே வீத்திருந்து என்ன வேண்டும் என்று கேள், நாங்கள் அப்பொழுது சொல்கிறோம் என்று ரொம்ப அழகாக எம்பெருமானுடைய நடையழகை பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரிமயில் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய நடையழகை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ரொம்ப அழகான விஷயம் என்னவென்றால், இத்தனை நேரம் கண்ணபிரானுடைய இந்த கிடையழகு சைனித்த அழகை சேவித்தார்கள். இப்பொழுது என்ன பிரார்த்திக்கிறார்கள்? நடையழகை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே வீத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படியானால் என்ன ஆகிவிடும்? நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்று சொல்கிறோமே, இந்த எம்பெருமானுடைய 4 நிலைகளையும் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கிடையழகை செவித்தார்கள், நடையழகை பார்க்க வேண்டும். நடக்க வேண்டும் என்றால் எழுந்திருந்து நிற்க வேண்டும். மறுபடியும் அந்த நடையழகை பார்த்த பிற்பாடு வீத்திருந்த அழகை சேவிக்க வேண்டும் என்று 4 நிலையிலேயும் எம்பெருமானை சேவித்து விட வேண்டும் என்று ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். அதிலே அவன் கண்ணபிரான் நடந்து வர வேண்டும் என்னால் எப்படி நடந்து வர வேண்டும்? ஒரு சிங்கம் போலே நடந்து வர வேண்டும். அது எந்த சிங்கம்? சாதாரணமான ஒரு காலத்திலே நடக்கக்கூடிய சிங்கம் அன்னு. அது மழைக்காலம் முடிந்த பிற்பாடு ஒரு சிங்கமானது குகையிலிருந்து புறப்பட்டு இறை தேட புறப்படுமே, அப்படி அந்த சிங்கம் புறப்படுகின்ற சமயத்திலே ஒரு கர்ஜனையோடு புறப்பட்டு அந்த சமயத்திலே காட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் பயந்து ஓடுமே, அதுபோல நீ நடக்க வேண்டும். மாரி மலை முழஞ்சில், மழைக்காலத்திலே மலையிலே ஒரு குகையிலே படுத்து உறங்குகின்றது இந்த ஒரு சிங்கம். அந்த சமயத்திலே போய் பார்த்தால் இது சிங்கமா அல்லது ஒரு பாறையா என்று நம்மால் வேறுபடுத்தி பார்க்க முடியாதபடிக்கு
அது தன்னுடைய இந்த பெண் சிங்கத்தோடு சேர்ந்து உறங்குகிறது சிங்கமானது. முழஞ்சில் என்னால் குகைகள், மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மன்னி ரொம்ப பொருந்தி, ஒரு கல்லோடு கல்லாக பொருந்தி உறங்குகிறது அந்த சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கமானது சீரிய சிங்கம், சீர்மை பொருந்திய சிங்கம், அந்த வீரம் ஆகிற அந்த பெருமை பொருந்திய சிங்கம். அறிவுத்து, மழைக்காலம் முடிந்த பிற்பாடு மிருகங்களுக்கெல்லாம் இந்த காலம் உணர்ந்து விடும். மழைக்காலம் முடிந்து விட்டது என்று ஒருவர் போய் சொல்ல வேண்டாதபடிக்கு அவைகளே அந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ளும். அப்படி அறிவுத்து அந்த சமயம் உணர்கிறது அந்த சிங்கம். தீ விழித்து, அது ஒரு 3-4 மாதம் கண்ணையே திறக்கவில்லை, உறங்கிக் கொண்டே இருந்தது அந்த சிங்கம். முதல் முறையாக கண்ணை திறக்கிறது இப்போ இந்த காலத்திலே. அந்த சமயத்திலே அறிவுத்து தீ விழித்து, அப்படியே நெருப்பு பறக்க அதனுடைய பார்வை இருக்கிறதாம். அதற்கு மேலே வேரிமயிர் பொங்க, அது ஒரு பாறையை போலே கிடந்ததனால் அந்த கை கால்கள் எல்லாம் அதற்கு சுவாதீனம் இல்லாமல் போயிருந்தது. இப்பொழுது அந்த கால்களை எல்லாம் மறுபடியும் சுவாதீனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுந்து நின்று ஒரு 4 அடி இங்கும் அங்குமாக அது நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி நடக்கின்ற காலத்திலே வேரி மயிர் பொங்க, அந்த வாசனை மிக்க பரிமளம் மிக்க உடைமயிரெல்லாம் அசையும்படி, ஆடி அசையும்படி வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, என்ன அது 4 அடி நடக்கிறது. மூறி நிமிர்ந்து முழங்கி சோம்பல் முறிக்கிறது. அதற்கு மேலே முதல் முறையாக ஒரு பெரிய கர்ஜனையை பண்ணுகிறது அந்த சிங்கம். முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அப்பொழுது அந்த குகையை விட்டு வெளியிலே வருகிறது அந்த சிங்கம். அப்படி வரும்பொழுது, அந்த கர்ஜனையோடு அது வரும்பொழுது என்ன நடக்கும் என்னால், இந்த சிங்க குட்டிகள் எல்லாம் அந்த சிங்கத்தை சேர்ந்த இந்த குடும்பம் என்று சொல்கிறார்களே, அவைகளெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் மற்ற துஷ்ட மிருகங்கள் அவைகளுக்கெல்லாம் என்ன ஆகும், ஐயோ சிங்கம் புறப்பட்டு விட்டது என்று அதெல்லாம் போய் ஒரு இடத்திலே ஒளிந்து கொள்ளும். அதுபோலே நீ நடந்து வர வேண்டும், சீரிய சிங்கம் போலே நீ நடந்து வர வேண்டும். வருகின்ற காலத்திலே உன்னை சேர்ந்தவர்கள் ஆகிய நாங்கள் அந்த நடையழகை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும். விரோதிகள் எல்லோரும் உன்னை கண்டு பயந்து ஓடி ஒளிய வேண்டும். அப்படி சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ வர வேண்டும் என்று இவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் கண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. என்ன, என்னை போய் சிங்கம் என்று சொல்கிறீர்களே, அப்படி நான் ஏன் பயங்கரமாகவா இருக்கிறேன், உங்கள் அத்தனை பேரையும் பயமுறுத்தும்படியாகவா நான் இருக்கிறேன் என்று கேட்டான். அதற்கு தான் அவர்கள் முன்னாலே பதில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், அந்த சிங்கத்தை பார்த்து அந்த சிங்கத்தினுடைய குடும்பம், அதை சேர்ந்த மற்ற சிங்கங்கள் பயப்படவே பயப்படாது. நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அடியவர்கள். அதுவும் இல்லாமல் அந்த கம்பீரத்திற்காக சிங்கத்தை உதாரணமாக சொன்னோமே தவிர நீ எப்படிப்பட்டவன், பூவை பூவண்ணா, காயாம்பூ போலே ரொம்ப மென்மையானவன், போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அப்படி இந்த பிராட்டி தொட்டாலும், எம்பெருமானுடைய திருமேனியை பிராட்டி தொட்டாலும் அப்படியே அந்த இடம் சிவந்து விடுமாம் எம்பெருமானுக்கு. அப்படி ஒரு மென்மையான மார்தவம், அந்த மென்மையான ஒரு திருமேனியை உடையவன். அப்படி பூவை பூவண்ணா, நீ என்ன செய்ய வேண்டும், உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி. இப்பொழுது நீ இருக்கிறாயே உன்னுடைய படுக்கை அறை, அங்கிருந்து புறப்பட்டு சிங்கம் போலே வந்து இங்கனே போந்தருளி, இங்கே வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து. நீயோ சிங்கம், நீ அமரக்கூடிய இடமோ அது சிங்காசனம். அது எப்பேற்பட்ட சிங்காசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனம். சிங்காசனம் என்னால் யார், திருவனந்தாழ்வான் தான் எம்பெருமானுக்கு சிங்காசனம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று ஆழ்வார் பாடுகிறார். அந்த சிங்காசனத்திலே, சீரிய சிங்காசனத்திலே நீ அமர்ந்தாயானால் என்ன அர்த்தம் என்று இவர்கள் தெரிவிக்கிறார்கள். நீயே நினைத்தாலும் உன்னை பொய் சொல்ல விடாது அந்த சிங்காசனம். அந்த சிங்காசனத்திலே ஏறிவிட்டால் எப்படி ஒரு நீதிபதியானவர் அந்த நீதிபதி ஸ்தானத்திற்கு அவர் அமர்ந்து விட்டாரானால், இவர் வேண்டியவர் வேண்டாதவர், இவர் நல்லவர் கெட்டவர், பணக்காரர் ஏழைன்னு எதையுமே பார்க்காமல் தர்மத்தை மட்டுமே பார்த்து, நியாயத்தை மட்டுமே பார்த்து நீதி அளிப்பாரோ, அதுபோலே அந்த சீரிய சிங்காசனத்திலே நீ அமர்ந்து விட்டால் நீயே நினைத்தாலும் உன்னால் பொய் சொல்ல முடியாது. அப்படி அந்த சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்,
நாங்கள் எதற்காக வந்தோம், என்ன பெறுவதற்காக வந்தோம் என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே கண்ணனுடைய நடையழகை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருவரங்கம் பெரிய கோயில் என்று காஞ்சி சுவாமி காட்டி இருக்கிறார். நடையழகு என்று நாம் சொன்னாலே அது திருவரங்கம் பெரிய கோயில், நடையழகர் நம்பெருமாள் என்று நம்பெருமாள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து விடுவார். அரையர்கள் நம்பெருமாளைக்கு கொண்டாட்டம் எல்லாம் சேவிக்கின்ற காலத்திலே ரொம்ப அழகாக சேவிப்பார்கள். 4 கதியுடன் நடக்க வல்ல பெருமாள், 4 கதியோடு நடக்கக்கூடியவர் நம்பெருமாள். ராமாயணத்திலே பார்க்கிறோம், ராமனை என்ன தெரிவிக்கிறார்கள்? கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமோ. அவர் கஜ சிம்ம கதி வீரா, யானையைப் போலே நடப்பார், சிங்கத்தைப் போலே நடப்பார், புலியைப் போலே நடப்பார், அதற்கு மேலே எருதைப் போலே நடப்பார் என்று ராமனை தெரிவிக்கிறார்கள். அந்த ராமனுக்கு அந்த நடையழகு எங்கிருந்து ஏற்பட்டது என்னால், அவன் நாள்தோறும் ஆராதித்து வந்தானே நம்பெருமாள், அந்த ரங்கநாதன். இந்த ரங்கநாதன் எப்படி நடப்பாரோ அவரை ஆராதித்து ஆராதித்து அந்த நடையழகை ராமன் பெற்றுவிட்டான் என்று அழகாக காட்டுவார்கள். நம்பெருமாள் அவர் நடந்தால், அவர் சந்நிதியிலிருந்து புறப்படும் பொழுது இது சிம்மகதி என்று சொல்லுவார்கள். ஒரு சிங்கம் எப்படி குகையிலிருந்து இந்த பாசுரத்திலே அனுபவித்தோமே அப்படி புலிப்பாய்ச்சல் போலே அப்படி பாய்ந்து வெளியிலே வருவார். அதற்கு மேலே அவர் சன்னதிக்கு உள்ளே செல்கிறார் என்னால் அது சர்ப்பகதி என்று, ஒரு பாம்பானது எப்படி புத்துக்குள்ளே தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு போகுமோ அதுபோலே அவர் அப்படியே அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே பாம்பு போவது போல் போய்விடுவார். அது சர்ப்பகதி. அதையும் நாம் சேவிக்க வேண்டும். சில இடங்களிலே கஜகதி என்று, யானை எப்படி ரொம்ப ஆனந்தமாக அது அலை பாய்ந்து பாய்ந்து ஆடி ஆடி நடக்குமோ அதுபோல வாரணம் பையன் இன்னூறுவது போல் என்று சொல்கிறா போலே அப்படி நடப்பார். சில இடங்களிலே எருதானது எப்படி மேலாணிப்போடு ரொம்ப கம்பீரமாக நடக்குமோ அப்படி நடப்பார். ஒரு இடத்திலே பார்த்தால், ஆம், திருவரங்கம் பெரிய கோயிலிலே போய் நாம் சேவித்தால் இந்த உள்ளூர் வாசிகள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கேதான் நம்பெருமாள் சிம்மகதியிலே வருவார், இந்த இடத்தை பாருங்கள், இங்கேதான் ரிஷபகதியிலே வருவார், இங்கே பாருங்கள் மூலஸ்தானம், இங்கே சர்ப்பகதியிலே உள்ளே போய்விடுவார் என்று இது ஒவ்வொரு இடத்திலேயும் எந்த மாதிரியான நடையை காட்டுவார் என்று அந்த விஷயங்களை எல்லாம் விடாமல் வர்ணிப்பார்கள் உள்ளூர் வாசிகள். அப்படிப்பட்ட இந்த திருவரங்கம் பெரிய கோயில் என்கிற முதன்மையான திவ்ய தேசம் ஆண்டாள் கடைசியாக சென்று சேர்ந்தாளே, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாய் என்னும் இங்கே போய் திருவடியிலே பெரிய பெருமாள் திருவடியிலே போய் சேர்ந்தாலே ஆண்டாளுடைய புக்ககம், அந்த திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.